பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உங்களை மறுபடியும் பார்க்கறதுல மீண்டும் ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் நம்ம வந்து வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே அதாவது நீங்கள் எப்படி தேவனால் தொடப்பட்டீங்க, எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க இல்லையா, அப்போ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நம்ம கலந்துக்கணும். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து, உங்கள் குடும்பம் எப்படி ரட்சிக்கப்பட்டது? அதாவது உங்களுடைய பெற்றோர்கள், உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இயேசு அறிஞ்சு கொண்டாங்க? ஏன்னா நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வாஞ்சியாக இருந்தீங்க, நீங்கள் கர்த்தரை தேடி நீங்கள் அதிகமாக வாஞ்சியோடு என்ன செஞ்சீங்க, ஆலயத்துக்கு போனீங்க இல்லையா? ஆமாம், உங்களுக்கு அந்த தாகம் இருந்தது. ஸோ அப்போ உங்கள் குடும்பத்தில் அந்த நேரத்தில் என்ன இல்லை, அவங்கள குறித்து கடவுளை குறித்து தெரியல, உங்களுக்கு அவங்களே என்ன செஞ்சாங்க, ஸ்டாப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வீட்டில் நிறைய வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு என்ன கேட்க போறோம்னா, இப்போ இன்னைக்கு உங்கள் குடும்பமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக. ஸோ அது பெரிய சாட்சி அதுதான் இல்லையா? அப்போ நீங்கள் ஃபேமிலியாக ஆர்டர் தொட்டிருக்கிறாருங்கிறப்போ என்ன ஆச்சரியமாக இருக்கு. அப்போ நிச்சயமாக இதை குறித்து நீங்கள் சொல்லுங்கள், எப்படி உங்கள் குடும்பம் வந்து தொடப்பட்டது? கண்டிப்பாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஓகே. ஏன்னா அடி வாங்கி வாங்கி அப்படியெல்லாம் வாங்கி குடும்பத்தை கொண்டு வந்தது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஆண்டவர் தான் அதை நடத்தினார். எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா, அப்பா ஆரம்பத்துல அப்பா பழைய வாழ்க்கை வந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு, நல்லா ஸ்மோக் பண்ணுவாரு, எல்லா கெட்ட பழக்கமும் அப்பாவுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நல்லா சம்பாதிப்பார். ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 3-4 லட்சத்தை சம்பாதிப்பார். அப்படி இருக்கும்போது நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி பண்ணி உடம்பெல்லாம் போச்சு. நான் போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன்ல, அதாவது எங்க பாஸ்டர் ஒரே பிரேயர் என்னன்னா, உன் கையால ஒரு அற்புதத்தை பார்க்கணும் அப்படின்னு. அந்த பிரேயர் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இந்த கோவிட் எப்போ வந்துச்சு, 21 டைம்ல என்ன ஆச்சு, 2021ல நான் ஜூன் மாசம் 15ஆம் தேதி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே அடிச்சாதான் திருந்துவாங்கன்னு அடிங்க. நானும் 11 வருஷமா அடி வாங்கி அழுது எனக்கும் போய்தான் ஆயிடுச்சு. உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஜெபிச்சு இப்போ வந்து அடி கொடுக்க சொல்றது, உங்க அப்பா அம்மாவுக்கு அடி கொடுக்க சொல்றீங்க. நான் ஆண்டவருக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். ஆனா அவர் ரொம்ப நல்ல, ரொம்ப ஜென்டில். ஏன்னா பெர்மிஷன் கொடுக்காத வரைக்கும் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. அக்காங்க, ஒரு அக்கா வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்து வீட்டுக்கு தெரியாம மறைமுகமா ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் அவங்க பேக்ல போயிட்டாங்க. ஆனா அது பெரிய ஒரு கதை. ஸோ அது ரொம்ப லென்த்தியா இருக்கும், சொன்ன ஜனங்கள்லாம் போர் அடிச்சிடும். என்னாச்சு, அப்போ நான் ப்ரே பண்றேன், பெர்மிஷன் ஆண்டவர் நான் பெர்மிஷன் கொடுக்குறேன் பாரு, அடிக்கணும்னா அடிங்க, இவங்களோட கூட சேர்ந்து அழுத ரெடியா இருக்கேன் அப்படின்றேன். ஆகஸ்ட் 13ஆம் தேதி நைட்டு அப்பா படுத்து படிக்க வைக்கிறார் ஒரே மாசத்துல. என்னடானா ஃபுல்லா அல்சர் வந்து ஃபுல்லா கெட்டு போச்சு. ஏன்னா அல்சர் டேப்லெட் எடுப்பாங்கல்ல. ஆமா. அப்படி டேப்லெட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பா வந்துட்டு 3-4 months எக்ஸ்பயர் ஆன டேப்லெட் சாப்பிட்டாரு. ஒரு 10 நாள் சாப்பிட்டாரு. சரி. அல்சர் இருந்துச்சு. அந்த அல்சர்ல ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் எல்லாம் பண்ணி பாடி ஃபுல் லங்ஸ் எல்லாம் போய் உடம்புல ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்தியாவிலேயே முதல்ல கிட்னி பிளான்டேஷன் அங்கே தான் வந்துச்சு. அங்க போறோம். எங்க அண்ணி வந்து சீனியர் நர்ஸ், எங்க பெரியப்பாவுடைய ரிலேஷன். அண்ணி சீனியர் நர்ஸ், விஐபி பெட்டை கொடுத்து எல்லாம் பாக்குறாங்க. கோவிட் டைம் வேற. அப்படிதான் சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க 96% he died. 96% செத்தே போயிட்டாரு. 4% மட்டும்தான் உயிர் இருக்கு. இன்னொரு 1 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும். அப்பா ஆசைப்பட்டு சொந்த வீடு வாங்கினாங்க. ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு போய் சொந்த வீட்டை கடைசியா காட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வச்சாச்சு. 1 மணி நேரம் முடிவுக்கு வந்துட்டு இருக்கு. எங்க அம்மா மந்திரவாதி யாருக்கோ நிறைய அதங்க முஸ்லீம் அங்க இங்கதான் போவாங்க. எல்லாரும் சொல்றாங்க அவ்வளவுதான் உங்க கணவன் டைம் முடிஞ்சிருச்சு, ஒண்ணும் ஆக முடியாது. அவங்க அழுகுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு புருஷன் கெட்டவனாலே இருக்கட்டும், ஆனா செத்துட்டான்றதை விட சாக போறான்றது ஒரு மனைவியால ஏத்துக்க முடியாதுல்ல. ஒரு பக்கம் எங்க பெரியம்மா வந்து, நீ ஏசுன்னு போனதுனாலதான் அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு பழைய ஏமல போட்டுடுறாங்க. இப்படி எல்லாம் நடக்குது. எங்க பாஸ்டர் அந்த நேரம் பார்த்து ஊர்ல போயிட்டு, அவர் ஊர்ல வேற அன்னைக்கு ஷட் டவுன், கரண்ட் இல்ல, போன் இல்ல. கடைசி ஒரு சார்ஜர் 1% இருக்கும்போது இப்படி விஷயத்த சொல்றேன், நீ ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கால் கட் ஆயிடுது. அப்ப நான் கம்ப்ளீட்டா ஸ்பூன் ஃபீடிங், எங்க பாஸ்டர் அவங்க சொல்றது வேத வாக்கு அப்படின்னு ஓடிட்டு இருந்தேன். கடைசியில அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வந்து டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, எப்பா எத்தனையோ பேர் சொன்னாங்க நீ ப்ரே பண்ணும்போது அற்புதம் நடக்குது, விடுதலை ஆகுறாங்க, வியாதி சுகமாக்குதுன்னு. நான் கேட்கல. உன செருப்புலையும் தொடப்பத்திலையும் அடிச்சு நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். இன்னைக்கு நீ ப்ரே பண்ணு, உங்க அப்பா உயிரோட வந்துட்டாருன்னா நீ எந்த வழியில போறியோ அந்த வழியில நான் வரேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். ஒரு பக்கம் ஊர்ல வந்துட்டு கமிஷனர் ஆபீஸ்ல சைன் வாங்கி கூட்டமா சாவுக்கு வர ஆட்கள் ரெடி.
ஓகே. கோவிட் டைம்ன்றதுனால கூட்டம் வரக்கூடாது. ஓகே. இந்த பக்கம் ஐஸ் பாக்ஸ், ஃப்ரீசர் பாக்ஸ்க்கு, பெண்களுக்கெல்லாம் அட்வான்ஸே கொடுத்தாச்சு. எல்லாம் மூச்சு முடியுது. எல்லாம் இந்த கடைசி நேரத்துல எல்லாம் வந்து அம்மாக்கு எல்லாம் பண்ணுவாங்களா, அதெல்லாமே ஒரு பக்கம் எல்லாம் கொண்டு வராங்க. அப்ப அந்த நேரத்துல ஃபுல்லா டெட் ஆகல. 4% உயிர் இருக்குது, ஒண்ணுமே இல்ல. அந்த இதெல்லாம் பார்ப்போம் அந்த டிவில, ஒரு மாதிரி எதுவுமே நம்ம லைனா போயிட்டு இருக்கு. அதாவது நாங்க நம்பிட்டோம், இவங்க அந்த இடத்துல நான் கூட நம்பிட்டேன் நான் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஆனா எங்க அம்மா வந்து அந்த கேட்ட காரியம் என்னோட விசுவாசத்தை தட்டி எழுப்புற மாதிரி இருந்துச்சு. நானும் அழுகுறேன், ஏசப்பா எங்க அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு, எங்க அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது சாகுக்கு ஏது இல்ல, இது ரட்சிப்புக்கு ஏதுன்னு. அப்ப எனக்குள்ள ஒரே சந்தோஷம் அதிகமாகுது. நீ தானே பெர்மிஷன் கொடுத்த, அப்போ இன்னும் ஒரு சந்தோஷம் அதிகமாகுது. சூப்பர். அப்ப நான் போறேன், எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொன்னல, நீதான் ஆண்டவர் எழுப்பிட்டாரு, எந்த வழியில போய் அந்த வழியில வரேன்ட்டு. அப்ப நான் போறேன், எங்க அம்மா கை பிடிக்கிறேன். அப்ப நான் சொல்றேன்ப்பா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு தெரியல, நிறைய பாவம் பண்ணிட்டோம் நம்ம எல்லாரும், ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க அப்படின்னு. சரி. கண்ணுல மட்டும் லைட்டா தண்ணி வருது அப்படி. அப்ப வீட்டுக்கு வந்தனே சொல்றாரு, என்னன்னு தெரியுமா, நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் செத்துருவேன் நான் நினைச்சேன் அப்படின்றாங்க. அந்த கடைசி நேரத்துல நான் சொல்றேன், ஆண்டவரே மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியில பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க, இயேசுவின் நாமத்தினால. நாம் அப்படி படிச்சுட்டு இருக்காருன்னு, இயேசுவின் நாமத்தினால. எங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல வீட்ல? ஹாஸ்பிட்டல்ல போய் முடியல, எல்லாம் கம்ப்ளீட்டா எண்ட் ஆயிடுச்சு. நடக்க வேண்டிய காரியங்கள் பின்னாடி நடந்துட்டு இருக்கு. சோ எங்க அப்பா செய்த பாவத்தை மன்னிச்சிருங்க இயேசுவின் நாமத்தினால. நீங்க சொன்னீங்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கேன், அந்த அதிகாரத்துடன் இயேசுவின் நாமத்துல மனுஷருடைய பாவம் மன்னிக்கப்படட்டும் சொல்லப்பட்டோம். ஓகே. மரணத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தை ஜீவனை கட்டெடுக்கிறேன்னு சொல்ல சொன்ன உடனே இன்ஸ்டன்டா எங்க அப்பா அப்படியே இருந்துச்சு உட்கார்றாரு. அப்படியே கத்தி எல்லாம் ஒரு மாதிரி ஆகி டாக்டர் வராங்க, எண்டோஸ்கோபி எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. அது அப்பா நீங்க நார்மல். எந்த டாக்டர் 1 மணி நேரத்துக்கு செத்துருவான்னு சொன்னாங்க, அதே டாக்டர் 1 மணி நேரத்துக்கு நார்மல் வாட்ச் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஆமா. வீட்டுக்கு வந்த மாதிரி ஸ்மோக் எல்லாம் நடக்கும்னு சொல்லி நாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் ஒரு வாரம் இருக்க வச்சு சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டு வந்தோம். சோ பாத்தீங்கன்னா நான் சொன்ன 13th வந்துச்சு, 15th அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. ஆகஸ்ட் 15th, ஆகஸ்ட் 13th ஆகஸ்ட் 15th அம்மா வீட்டுக்கு வராங்க. எல்லாம் எங்க வீட்டுல லட்சுமி சிலை, விநாயகர் சிலை, எல்லாம் பெரிய பெரிய சிலை இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அதை எடுத்து போய் மரணமே எல்லாம் தூக்கி குப்பையில வீசிட்டு அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே வந்தேன். ஏன்னா ஆகஸ்ட் 15th என்ன நாள், இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமா, அன்னைக்குதான் எனக்கு பிறந்த நாளும் கூட. சூப்பரான கிஃப்ட் கொடுத்தீங்க. வீட்டுக்கு வந்தாங்க, 2-3 மாசம் டைம் எடுத்தாங்க, பாப்டிசம் எடுத்தாங்க. ஒட்டுமொத்த குடும்பம் ஆண்டவருக்காக நாங்க சாட்சியா இருக்கோம். உடனே அம்மா அப்பா 2 பேருமே எடுத்தாங்களா? உடனே வந்து ஒரு 3 months டைம் எடுத்து அவங்க நிறைய கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாப்டிசம் எடுத்து. பாத்தீங்கன்னா இப்ப அம்மா சொல்லுவாங்க, எல்லா பெத்தவங்களையும் பிள்ளை இதுதான்டா கடவுள் அப்படின்னு கூட்டிட்டு வருவாங்க, இதான் தெய்வம்னு. ஆனா என்ன மட்டும் நான் பெத்த என் பிள்ளை வந்து இதான் கடவுள் கூட்டிட்டு வருவாங்க. பாருங்க, ரொம்ப அருமையான, எவ்வளவு அற்புதமான ஒரு சாட்சி. கண்டிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ சூப்பர். உங்களுடைய சாட்சியில பாருங்க. அப்போ ஒரு இதுதான் அன்னைக்கு நம்ம பேசிட்டே இருந்தது. ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல, சின்ன வயசுலயே உங்களை ஆண்டவர் தொட்டிருக்கிறார் அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். அப்போ அது மாத்திரம் கிடையாது, உங்க மூலயமா வந்து உங்க வீட்டுல உங்க தகப்பனாரையே உயிரோட எழுப்பக்கூடிய அந்த ஆற்றலும் வல்லையும் உங்க மூலமா செயல்படுத்தி இருக்கிறாருன்னா அது மிகப்பெரிய ஒரு சாட்சி. நிச்சயம் பாத்தீங்களா? அப்போ பிள்ளைகளை வந்து இப்ப பாருங்க, சின்ன பிள்ளைகள், நீங்க வாலிப பிள்ளைகளா இருப்பீங்க அப்படின்னா கூட, உங்க வீட்டுல இருப்பாங்கன்னா கூட இந்த சாட்சியை கண்டிப்பா கேட்க சொல்லுங்க. ஆமா, பாருங்க கர்த்தர் எப்படி எடுத்து பயன்படுத்துகிறார் இல்ல. அன்னைக்கு பிள்ளைங்க ஜெபிக்கிற பொழுது, பெற்றோருக்காக ஜெபிக்கிற பொழுது எவ்வளவு பெரிய விடுதலை உண்டாயிருக்கு. ஒரு பெரிய ஒரு மரணத்திலிருந்து வெளியில ஏசப்பா கொண்டு வர்றார் அப்படின்னா, யாருடைய ஜெபத்தை கேட்க, சிறு பிள்ளையோட ஜெபத்தை கேட்கிறார், வாலிப பிள்ளையோட ஜெபத்தை கேட்கிறார். உங்க ஜெபத்தை அப்படியே கேட்பார். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் அவன் தேவ சமூகத்துல வாங்க. ஒரு அற்புதமான ஒரு சாட்சி இன்னைக்கு ஆமா சகோதரர் சுபாஷ் மூலியமாக, தம்பி சுபாஷ் மூலியமாக கேட்கறதுல பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க அப்படி அதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சுக்கு வராங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு. என்னுடைய ஊழியத்துக்கு பிரசனம் ஊழியத்துக்கு அனுப்பவே மாட்டாங்க. எத்தனையோ ஊழிய வாய்ப்புகளை நான் மிஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஆனா இப்ப வந்து கையில காசு கொடுத்து போயிட்டு வாப்பா அப்படின்னு. ஓ சூப்பர். ஆமா, இல்ல நான் லாஸ்ட் டைம் கூட பார்த்தேன், அம்மா கூட நீங்க வந்துருந்தீங்க, மதுரைக்கு வந்துருக்கீங்க. அவங்க உங்க கூட ஊழியத்துல கூட வர்றாங்க. ஆமா, நிறைய இடத்துக்கு அவங்களும் கூட வராங்க. டெஸ்ட்
அதாவது நான் சொல்றத விட இதெல்லாம் அவங்க சொல்லும் போது அவங்க இன்னும் ஜன்னலுக்கு தொடுது. சூப்பர் 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 கரெக்ட். ஆமா, இப்போ நான் லாஸ்ட் டைம் கூட என்னோட சாட்சி அப்படிதான் சொன்னேன். நான் எப்படி மறிச்சு எப்படி உயிரோட வந்தேன், கர்த்தரை எப்படி சந்திச்சேங்கிற சாட்சி சொன்னேன். அப்ப நாம சாட்சியா நிக்கிறப்போ அது மிகப்பெரிய காரியமா இருக்கும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அப்போ இன்னும் கர்த்தர் உங்க ஊழியத்தை உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தணும். இன்னும் அநேகருக்கு உங்களை சாட்சியா எடுத்து கர்த்தர் பயன்படுத்தணும். கண்டிப்பா. ஆமா, சரி, ரொம்ப அற்புதமான உங்களுடைய சாட்சி, ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது மரித்து போன உங்க தகப்பனாரை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? ஆமா, கர்த்தர் உங்க மூலயமா அற்புதத்தை செஞ்சு உயிரோட எழுப்பி கொண்டு வந்தார் இல்லையா? நீங்க சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. அதாவது மரிக்கக்கூடிய சூழ்நிலை அவர் அவ்வளவுதான், உயிர் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு இல்லையா? 94% மேல போயிடுச்சு. 96% ஆகும், 96% அவங்க வந்து ஏற்கனவே உயிர் இதாயிடுச்சு. இப்போ இந்த சூழ்நிலை நீங்க என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் தகவல் சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க? அதுக்கு அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை என்ன செய்யறாங்க? பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அதுக்கு செய்ய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறப்போ நீங்க என்ன செய்ய, ஆண்டவர் உங்க மூலயமா போய் பெத்த புள்ள இல்லையா, அவங்களே கொண்டு போய் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கறத வந்து கர்த்தர் காமிச்சிருக்கிறார். ஸோ ஓகே, நீங்க அதை வந்து டெத்தை நீங்க ரேஸ் பண்ணீங்க, மரித்த தகப்பனா ரேஸ் பண்ணீங்க. அதே போல நீங்க ஈரோடுல நீங்க ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஈரோடுல ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க, போகிறீங்க, நிறைய ஜனங்கள் வர்றாங்க, நிறைய அற்புதங்கள் நடக்குது. அங்கே நீங்க உயிரோட எழுப்புனதை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கேயும் வந்து உங்க மூலயமா டெத்து, அதாவது மரித்த ஒருத்தவங்க நீங்க உயிரோட எழுப்பிருக்கிறீங்க. ஸோ அதை குறித்து நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா, இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, அதாவது என்னுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகரிச்சதே இதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா நம்ம ஊழியத்துல பிரேமாக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஈரோடுல ஒரு பில்லரா அவங்க இருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஊழியத்துல ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க அவங்க. ஓகே ஓகே, அவங்களுடைய சொந்தக்கார்கிட்ட அவங்க எல்லாருமே கூட்டிட்டு இன்ட்ரோ பண்றாங்க. அப்படியே ஊழியம் நல்லா நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு அக்கா அவங்க வந்துட்டு அருள்வாக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் நல்லா ஆடுவாங்க. அவங்க ஃபேமிலியில யாராச்சும் வாலிப பசங்க, நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்ம வாலிப பசங்களை அட்ராக்ட் பண்ணுவோம். அவங்க ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ நான் முடிஞ்ச அடுத்து எப்படி என்கரேஜ் பண்றோம், என்ன என்கரேஜ் அப்படின்னு உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அப்படி ஒரு அந்த வாலிப பசங்களை இவங்க அடிப்பாங்க, ரொம்ப குடும்பம் கொடுப்பாங்க. எப்படி போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அக்கா இவங்க எப்படியோ ஒண்ணு நம்மளோட ஐக்கியத்தை பார்த்து, அன்பை பார்த்து ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்றாங்க, உங்க கரத்தை யூஸ் பண்ணி இந்த ஊர்ல நான் பெரிய அற்புதத்தை பண்ணுவேன். ஆண்டவர் நம்மளுக்கு அப்பாவுடைய சத்தம் தெரியும், கேட்ட இதான் அவருடைய சத்தம், இந்த ஆடி இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இந்த அக்கா பேக் ஸ்லைட் ஆயிட்டாங்க. பின்மாற்றத்துல போய் நம்மளை பத்தி தவறா பேசி ரொம்ப காரியங்கள் ஆச்சு. டக்குனாச்சு இந்த ஹார்ட்ல வாழ்வு சொல்லுவாங்கல்ல, அது இப்படி இருக்க வேண்டியது இப்படி உள்டா ஆயிடுச்சு. ஸோ அதான் ஊழியக்காரை பத்தி பேசுறது ரொம்ப டேஞ்சர். ஓகே, ஆமா, ஊழியக்காரங்களை குற்றப்படுத்துற போது கண்டிப்பா டேஞ்சரஸ். நம்மளுடைய ஊழியத்துல நம்ம செய்யாத ஒரே விஷயம் இதுதான். இது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் சக்சஸ். ஸோ இதை செய்யக்கூடாது. அப்புறம் என்ன ஆச்சு, நாங்க பேச ட்ரை பண்றோம். அந்த திமிர்ல கூட அது அவ்வளவு திமிரு பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன். ஓ, அப்படி சொல்றாங்கன்னா பேச மாட்டேன், அவங்க சரியில்லை நிறைய போச்சு. டக்குன்னு ஒரு நாள் பிரேமாக்கா என்ன பண்றாங்க, டேய் தமிழாக்காக்கு எல்லாம் முடிஞ்சிச்சான்டா. ஓ, முடிஞ்சிச்சா? ஏத்துக்க மாட்டேன், நான் உங்ககிட்ட போன்ல பேசணும். அதாவது நக்கா செத்துட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாலையெல்லாம் வச்சு அழுகுற சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கு, முடிஞ்சு போச்சு. ஸோ ரீசெண்டாக கூட அவங்க மகள் வந்து இங்கே சாத்தியா சொன்னாங்க, நம்ம யூஆர் ஸ்ட்ராங் யூத் மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அந்த மீட்டிங்ல அவங்க மகள் கூட வந்து சாத்தியா சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிரேமாக்கா கிட்ட சொல்லி அவங்க அம்மா அவங்க தம்பி எல்லாம் எடுத்துட்டு பார்க்க கிளம்பிட்டாங்க, ஹவுஸுக்கு கிளம்பிட்டாங்க. அப்ப எல்லாம் கான்ஃபரன்ஸ் போட்டு அந்த அக்காக்கு அந்த போனை வைங்க அப்படின்றாரு, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். அந்த தண்ணி ரீஸ்வன் ரத்தமாய் மாறட்டும் சொல்லி மரணத்தினாவே இது கால்ல நடக்குது. மரணத்தினாவே மகள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யற வரைக்கும் இந்த பூமியில இருந்து நீ மகளை எடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. நாமத்தினால் அப்படின்னு சொல்லி தண்ணீரை வாயில ஊத்துங்கன்னு சொன்ன உடனே அப்படியே எந்திரிச்சு, ஹலோ சுபா பிரைஸ் லாட்பா அப்படின்றாங்க. வார்த்தையை அனுப்பி நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, வார்த்தையோட வல்லமை. கண்டிப்பா இதுக்கான ரகசியம் ஒரே ஒரு வசனம் தான், யோவான் 6:63. நான் பேசுகிற வார்த்தை அது ஆவியாயும் ஜீவனாயும். சூப்பர், பயங்கரமான ஒரு சாட்சி பாருங்க இல்லையா? ஆமா, அப்போ போன்ல நீங்க எங்க இருந்தீங்க? பெங்களூர்ல இருந்தீங்க? பெங்களூர் இருக்கீங்க. அவங்க வந்து உங்களுக்கு விரோதமா பல காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆமா, உங்களை வந்து எப்படியாச்சும் ஊழியம் பார்க்க விடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய டேமேஜ் பண்ணிருக்காங்க, நிறைய பண்ணிருக்காங்க பாருங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க மரிச்சு போனதுக்கு அப்புறம் ஆனா ஆவியானவர் உங்க இருதயத்துல அவங்களுக்காக ஜெபிக்க சொல்றாரு.
கண்டிப்பா. இல்லையா? இதுதான் கிறிஸ்டியானிட்டியில உள்ள ரொம்ப முக்கியமா உள்ளது. கண்டிப்பா. உன் சத்ருவையே நேசி, நேசி. உன் சத்ருவையே நேசி. ஆமா ஆமா, நான் என்னோட ஊழியத்துல அதிகமா சொல்றது அதுதான். உங்க சத்ருவை நீங்க நேசிச்சிட்டீங்க அப்படின்னா ஆர்வம் தொட்டுருவார். கண்டிப்பா. ஆமா, அன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு பெரிய எதிரியா பாக்குறாங்க. யாராச்சும் நமக்கு விரோதமா ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய எதிரியாவே பார்த்து மனசுல அதை ஒரு கசப்பா வச்சு இந்த கசப்பை பிசாசு பயன்படுத்திடுறான். கண்டிப்பா. ஸோ அதுல நிறைய பேர் விழுந்து கிடக்குறாங்க. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. ஸோ நீங்க பாருங்க, உங்களுக்கு விரோதமா அவங்க உங்களுக்கு எதிராக எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருந்தாலும் உங்க மனசு இம்மீடியட்டா அவங்க மரிச்ச இளவங்களா செத்து போயிட்டா ரொம்ப சந்தோஷம்டா, கொல்ல போயிருச்சு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்ததுனால நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, அவங்களே நேசிக்கிறீங்க. கண்டிப்பா. இல்லையா? அவங்க வந்து உயிரோட எழுப்பணுங்கிறதுக்கு ஆவியானவர் உங்க இருதயத்துல ஏவுறாரு. நீங்க போன் பண்ணி பேசி பாருங்க, அதுல அப்போ உயிரோட எழுந்திருச்சிருக்காங்க. அது சூப்பர், பெரிய சாட்சி. அவர் என்கிட்ட டைரக்டா பேசினார். அவங்க மேல இந்த பிளான் என்கிட்ட பேசினார். அது நம்பிக்கை எனக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. Glory to Jesus, glory to Jesus. ஸோ கர்த்தர் பெரியவர். நம்ம அற்புதமான ஒரு சாட்சி. ரெண்டு உயிருள்ள சாட்சியில 2 பேரும் உயிரோட எழுப்பின சாட்சி அருமையா பேசியிருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அப்ப இன்னும் அநேகர் நீங்க உயிரோட எழுப்ப போறீங்க. ஆமென், ஆமென். ஆமா, ஏன்னா இதுதான் ஊழியத்தின் ஆரம்பம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வயசு 21 வயசு தான் ஆகுது. அப்ப இந்த ஏஜ்ல ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா பென்னிகின் அப்படிதான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். கண்டிப்பா. ஆமா. ஸோ மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் உங்க மூலமா நானும் கவனிச்சிருக்கிறேன். ஸோ கர்த்தர் நிச்சயமா இன்னும் வருகிற நாட்கள்ல இன்னும் அநேகரை எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், உயிரோட ஜனங்களை எழுப்புவார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவீங்க. ஸோ கடைசி நாட்களில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஸோ நிச்சயமா அந்த நாட்கள் அந்த இளைய தலைமுறை மேல அந்த ஆவியானவர் செயல்படுறார் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறீங்க. ஆமா, கர்த்தர் உங்களை அதுக்கு ஒரு பெரிய சாட்சியா வச்சிருக்கிறார். ஸோ பெரிய ஒரு சந்தோஷம். அந்த நாள்ல நம்ம 2 சாட்சியை கேட்டிருக்கிறோம். ஆமா, அருமையான ஒரு சாட்சி, உயிருள்ள சாட்சி, உயிரோட எழுப்புன சாட்சி. பாருங்க கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஸோ நிச்சயமா உங்களுக்கு இந்த சாட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் வருகிற நாட்கள் ஆவிக்குரிய காரியங்கள், அநேக காரியங்கள் சுபாஷுல நிறைய இருக்கு. ஆமா, அவர்கிட்ட இருந்து ஆண்டவர் பேசின வார்த்தைகள், அவர் மூலமா பேசக்கூடிய வார்த்தைகள், இன்னும் தீர்க்க தரிசன வார்த்தைகள், இது மாதிரி நிறைய காரியங்களை நீங்க என்ன செய்ய போறீங்க, பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. ஸோ நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் மரித்த எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் அதை எல்லாத்தையும் உயிரோடு எழுப்புவார். எல்லாத்திலும் ஜீவன் உண்டாகும். ஆமா, கர்த்தர் அதுக்கு தான் வந்தார் இல்லையா, ஜீவனை கொடுக்க வந்தேன். அருமையான ஒரு வசனம் இல்லையா, யோவான் 10:10. ஸோ நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அந்த ஜீவனை அவர் உண்டு பண்ணுவார். ஸோ இது பிடிச்சிருக்கும் அப்படின்னா நீங்க இதை மறக்காம என்ன செய்யுங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த நாட்கள் இப்படிப்பட்டதான சாட்சி நமக்கு தேவைப்படுது பாருங்க. அப்ப இந்த சாட்சியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ற பொழுது நிச்சயமா அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் மேல ஒரு பெரிய விசுவாசம் வரும். உங்களால சுவிசேஷம் சொல்ல முடியாம இருக்கலாம், ஆண்டவர் குறித்து பேச முடியாம இருக்கலாம். ஐயோ எனக்கு தெரியல நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா என்னிடத்துல நிறைய சகோதரிகள் பேசுவீங்க, சகோதரர்கள் பேசுறாங்க, எனக்கு உங்களை மாதிரி சுவிசேஷம் சொல்ல தெரியல அப்படிமா. ஸோ அது முக்கியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நீங்க சொன்னீங்கன்னா போதும், இந்த மாதிரி உள்ளதை நீங்க ஷேர் பண்ணா போதும். கண்டிப்பா. அது ஒரு பெரிய ஊழியமா பண்ணுங்க. இதை பார்த்துட்டு நீ யாரா இருந்தாலும் சரி, தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம், இன்னும் அநேக காரியங்கள் கர்த்தர் அவர் மூலியமா ஆண்டவர் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ தொடர்ந்து நம்ம பேசுவோம். இதை பார்க்குற உங்களையும் என் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ கர்த்தர் உங்களை நிச்சயமாக இன்னும் மீண்டும் அடுத்த எபிசோட்ல பார்க்கறதுக்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சாட்சியை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். இல்லையா சுபாஷ்? கண்டிப்பா. ஆமா, நிச்சயமா. ஏன்னா அதை கேட்கிற பொழுது அவங்களுக்கு அந்த விசுவாசம் வர்த்திக்க பண்ணுகிற பொழுது அவங்க குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக் சூழ்நிலை எல்லாம் மாறும் இல்லையா, ஒரு விசுவாசம் வருகிற ஒரு விசுவாசத்தினால தான் இருக்கும். ஸோ பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.